ரொம்ப அற்புதமான ஒரு கேள்வி. இந்த கோணத்துல வந்து பார்க்கறதுங்கிறது பெரிய விஷயம். அதாவது குருஜி, வாழ்க்கையில பணத்தையும், சந்தோஷத்தையும் ஒண்ணா அடைய முடியுமா? அது பணமும் வேணும், சந்தோஷமும் இருக்கணும். அ கட்டாயம் முடியுங்க. இதுல வந்து நெறைய பேர் என்ன நெனைக்கிறாங்கன்னா, பணம் வந்தா சந்தோஷம் போயிரும். சந்தோஷத்துக்கு பின்னாடி போனா பணத்த இழக்கணும். நல்லா புரிஞ்சுக்கங்க. இது 2யும் எப்படி சம்பாரிக்கிறது அப்படின்னா, இத 2யும் பிரதானமா வச்சு நீங்க எதுவும் செய்யக்கூடாது. அதுதான் அங்க முக்கியம். அதாவது பணத்துக்காக நோக்கமா வச்சு ஒரு வேலையை செய்தால் நீங்க அதை இழந்துருவீங்க. சந்தோஷத்துக்காக நான் ஒரு வேலையை செஞ்சாலும் நீங்க அதை இழந்துருவீங்க. ஸோ இது 2மே பிரதான நோக்கமாக வச்சு எந்த வேலையும் செய்யக்கூடாது. ஏன்னா இது 2மே பை ப்ராடக்ட்டுங்க. உதாரணத்துக்கு இப்ப நான் உங்களுக்கு 1,00,00,000 ரூபாய் இப்ப பணம் கொடுக்குறேன் அப்படின்னு நான் சொன்னேன். 1,00,00,000 உங்களுக்கு பணம் வருதுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சந்தோஷம் கிடைக்கும். இப்ப உங்களுக்கு பிடிச்சவங்கள இப்ப உங்க முன்னாடி கொண்டு வந்து நான் நிறுத்துறேன் அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சந்தோஷம் கிடைக்கும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? அப்ப இந்த சந்தோஷங்கிறது பை ப்ராடக்ட். பணம்னு ஒண்ணு வந்தா இந்த சம்பவம் நடந்துச்சுன்னா இந்த சந்தோஷம் வருது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? சந்தோஷத்துக்காக நீங்க செயல் செய்யல. நீங்க பணத்தை சம்பாரிச்சீங்க, சந்தோஷம் வந்துச்சு. ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டீங்க, சந்தோஷம் வந்துச்சு. உங்களுக்கு பிடிச்ச ஒரு காதலிய நீங்க சந்திச்சீங்க, சந்தோஷம் வந்துச்சு. பிடிச்ச படத்தை பார்த்தீங்க, சந்தோஷம் வந்துச்சு. ஸோ இந்த சந்தோஷங்கிற விஷயம் வந்து ஏதோ ஒரு செயல் இங்கே நடக்குது, அதனுடைய பை ப்ராடக்ட். நல்லா புரிஞ்சுக்கணும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ சந்தோஷத்துக்காக நீங்கள் அந்த வேலையை செய்யலை. வேலை செஞ்சதுனால சந்தோஷம் வந்தது, அந்த மனிதரை சந்திச்சதுனால சந்தோஷம் வந்தது, பணம் வந்ததுனால சந்தோஷம் வந்தது. பணமும் அதே மாதிரி தாங்க. செல்வம் வந்து எனக்கு செல்வம் வேணும் அப்படின்னு நினச்சி ஒன்றில் இறங்குனீங்கன்னா செல்வம் வராது. நான் ஒரு சூப்பரான வேலை பண்ணுனா பணம் தானாக வரும். அது பின்னாடி நீங்கள் போக தேவையில்லை. இப்போ நான் ஒரு வியாபாரம் பண்ணுறேன். இப்போ ஒரு ஹோட்டல் தொழில் பண்ணுறேன். நான் சிறப்பான ஒரு சாப்பாடை நான் கொடுத்தேன் அப்படின்னா, அற்புதமான உணவை நான் கொடுத்தேன்னா அதை சாப்பிட்றதுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் என்னிடத்தில் வருவாங்க. அப்போ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் என் கடைக்கு வரும்போது பணம் எனக்கு தானாக வரும். அது பை ப்ராடக்ட். இப்போ நான் ஒரு மருத்துவராக இருக்கிறேன். இப்போ பணம் வேணும் அப்படின்னு நான் அந்த வேலையை பண்ணக்கூடாது. நான் சிறந்த மருத்துவராக இருந்தால் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேஷண்ட்டும் எங்கிட்ட தான் வருவாங்க. அப்போ எங்கிட்ட நான் சிறந்த மருத்துவனாக இருக்கணும்னு நான் பார்க்கணும். அதை மட்டும் நான் செஞ்சுக்கிட்டே இருந்தேன்னா உலகமே என்னிடத்தில் வரும்போது பணம் தானாக வரும், ஆட்டோமேட்டிக்காக வரும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். பெஸ்ட் ஹாஸ்பிட்டாலிட்டியை நான் கொடுத்தேன் அப்படின்னா கஸ்டமர் எங்கிட்ட வருவான். அப்போ கஸ்டமர் எங்கள் இடத்துல வரும்போது எனக்கு பணம் தானாக வரும். ஸோ வந்து பணமாக இருக்கட்டும் அல்லது சந்தோஷமாக இருக்கட்டும், அதுக்கு வந்து முன்னாடி ஏதோ ஒன்று நடக்க வேண்டும். இது 2மே பை ப்ராடக்ட். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ கேள்வி என்னன்னா, இது 2மே வேணும். இது 2யும் ஏன் நீங்கள் இழந்தீங்கன்னா, இப்போ நான் பணத்துக்காக நான் வேலை பார்க்குறேன். எனக்கு மாதம் சம்பளம் வரணும். கழுதை நீ என்ன வேலையை வேணாலும் கொடு, எனக்கு அந்த வேலை முக்கியம் இல்லை, எனக்கு பணம் தான் முக்கியம். இப்போ என்ன ஆயிடுச்சு? நான் பணத்தை பிரதானமாக வைத்து இந்த வேலையை செய்கிறேன். வேலையை பிரதானமாக வச்சு நான் செய்யலை. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? எனக்கு சந்தோஷத்தை இழந்து விடுகிறேன். இதனால தான் நீங்கள் சந்தோஷத்தை இழக்கிறீங்க. பணம் வரும், ஆனால் சந்தோஷம் இருக்காது. இன்னொன்று இடத்துல நான் வந்து எனக்கு நீ இருந்தாதான் எனக்கு சந்தோஷம்னு ஒரு கட்டாயத்தின் பேரில் நான் வைக்கும் பொழுது, அப்போ அந்த ஒரு பொருள் பின்னாடி போயிட்டோம். அப்போ நமக்கு என்ன ஆகும்னா சந்தோஷமுத்தையும் இழப்போம், பணமும் வராது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? பெரிய தவறு இங்கே தான் நடக்குது. இப்போ உங்கள் கேள்விக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது 2மே பை ப்ராடக்ட். அப்போ இந்த பை ப்ராடக்ட்டுக்கு உண்டான மெயின் ப்ராடக்ட் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா 2மே வந்துடும். என்னன்னா, இப்போ நான் செய்கிற வேலை நல்லா புரிஞ்சுக்கணும். நான் ஒரு செய்கிற வேலையை, எனக்கு பிடிச்ச வேலையை நான் செய்யணும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? எனக்கு எந்த வேலை ரொம்ப பிடிக்குதோ அதைத்தான் நான் செய்யணும். பணத்துக்காக அதை சூஸ் பண்ணக்கூடாது. இப்போ என்ன ஆகும்? எனக்கு பிடிச்சதை நான் செய்யும் பொழுது சந்தோஷம் எனக்கு வரும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
அப்போ அந்த வேலையை நான் வேலை செய்கிறதே ஒரு சந்தோஷம். வேலை செஞ்சு முடிச்சு 1ஆம் தேதி ஆனால் எனக்கு பணம் வந்தால் தான் சந்தோஷம் இல்லை, வேலை செய்கிறதே ஒரு ஆனந்தம். அப்போ என்ன ஆகும், அந்த வேலையை நான் ஆனந்தமாக செய்வேன். திங்கட்கிழமை காலையில் நான் ஆஃபீஸுக்கு போகணும் அப்படின்னா நான் உற்சாகமாக போகணும். ஞாயிற்றுக்கிழமை எப்படா முடியும், நான் காலையில் நாளைக்கு நான் ஆஃபீஸில் போய் கலக்கணும், எனக்கு இந்த வேலையை செய்கிறதுல அப்படி ஒரு ஆர்வம் இருக்குது. இப்போ அந்த வேலையே ஒரு ஆனந்தமாக செய்கிறீங்க. ஏண்டா திங்கக்கிழமை வருது, ஞாயிற்றுக்கிழமை வந்தாலே நைட்டு சோகமாயிருவாங்க பல பேர். வெள்ளிக்கிழமை வந்துச்சுன்னா ரொம்ப குஷியாக இருப்பான், ஞாயிற்றுக்கிழமைன்னா சோகமாயிட்டான். இப்போ ஏண்டா அந்த வேலைக்கு போகிறோன்னு இருக்கும். இப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் பிடிச்ச வேலையை செய்யலை, பணத்துக்காக அந்த வேலையை செய்கிறீங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ எனக்கு பிடிச்சதை நான் செய்யும்போது, எனக்கு ஆசைப்பட்டு நான் ஆசாசையாக நான் அந்த வேலையை செய்யும்போது, அந்த வேலை செய்கிறதே ஒரு ஆனந்தம், அப்போது சந்தோஷமும் கிடைக்கும். இப்போ பிடிச்சதை நான் செய்கிறேன் அப்படின்னா நான் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, தூங்காமல் செய்வேன். இப்போது ஒரு தொழில் இருக்குது, அந்த தொழிலை நான் ரசிக்கிறேன், அந்த தொழில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஹோட்டல் தொழிலாக இருக்கட்டும், ஜவுளி வியாபாரமாக இருக்கட்டும், ரியல் எஸ்டேட்டாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி ஒரு வகுப்பு எடுக்கிற தொழிலாக இருக்கட்டும். இப்போ இதை நான் அப்படி ஆனந்தமாக ரசிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஞானத்தை மக்களுக்கு சொல்லி கொடுக்கறதுல எனக்கு அப்படி பிடிக்கும். 24 மணி நேரம் என்னை விட்டிங்கன்னா நான் பேசிக்கிட்டே இருப்பேன், இதை கொடுத்துக்கிட்டே இருப்பேன். கேட்குறதுக்கு ஆள் இருந்தால் போகிறோம். இதை இப்படியா அந்த ஞானத்தை கொடுக்கணும்னு பார்க்குறேன். அப்போ அந்த வேலை செய்கிறதே ஒரு ஆனந்தமாக இருக்கும். அப்போ என்ன ஆகும், அதை நான் தொடர்ந்து செய்ய 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 நான் பெரிய எக்ஸ்பர்ட்டாக மாறிடுவேன். இந்த துறையில் நான் மிகப்பெரிய ஒரு ப்ரொஃபஷ்னல் எக்ஸ்பர்ட்டாக நான் மாறிடுவேன். அப்போது இந்த துறையில் நான் கிங் ஆகிடுவேன். அப்போ நான் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா இது எனக்கு பிடிச்சிருக்குங்கிறதுனால நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அப்போது இந்த தேடல் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ உணவு தொழிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா உணவை பற்றி நான் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன். இந்த ஹோட்டலில் இந்த சாப்பாடை சாப்பிட்டு பார்க்கலாமா, இந்த உணவு இப்படி டேஸ்ட்டாக இருக்குது, இதை நான் நம்ம ஹோட்டலில் கொடுக்கலாமா. 24 மணி நேரமும் நான் சிந்தனை அதுக்குள்ளே தான் இருக்கும். அப்போ அதை செய்ய செய்ய எனக்கு சந்தோஷமும் கிடைக்கும், எக்ஸ்பர்ட்டாகவும் மாறிடுவேன். எக்ஸ்பர்ட்டாக மாறினா இந்த துறையில் நான் கிங் ஆகிடுவேன். கிங் ஆனேன்னா நான் ஜெயிச்சிருவேன். ஜெயிச்சுக்கிட்டே இருந்தேன்னா பணமும் எனக்கு கொட்டும். ஸோ பணமும் எனக்கு வந்து கொண்டே இருக்கும், சந்தோஷமும் எனக்கு வந்து கொண்டே இருக்கும். ஸோ பிரச்சனையே என்னன்னா பிடிச்சதை செய்யணும், ஆசைப்பட்டு ரசித்து பிடிச்ச வேலையை செய்ய வேண்டும். பிடித்த மனிதர்கள் கூட வாழ வேண்டும், பிடிக்காத ஒரு ஆள் கூட இருக்கக்கூடாது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? நீங்கள் யாரை ரொம்ப நேசிக்கிறீங்களோ, யார் உங்கள் மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறாங்களோ, நீங்கள் யாரை ரொம்ப மேலே அன்பாக வச்சுருக்கிறீங்களோ அந்த மனிதர்கள் கூட வாழணும், பிடிச்ச செயலை செய்யணும். எப்பயுமே சந்தோஷமும் இருக்கும், செல்வமும் இருக்கும். இதுதான் மிகப்பெரிய ரகசியம். ஏன்னா இது ரெண்டுமே பை ப்ராடக்ட். பிடிச்ச வேலை, அந்த வேலை தான் அங்கே முக்கியம். தப்பான வேலையை எடுத்தீங்கன்னா அந்த பை ப்ராடக்ட் வராது. கரெக்டான வேலையை எடுத்தீங்கன்னா சந்தோஷம் வந்துடும். கரெக்டான வேலையை, பிடிச்ச வேலையை செய்யும்போது திறமையாக மாறிடுவீங்க, பிஸ்னஸில் ஜெயிச்சிருவீங்க. ஜெயிச்சிட்டிங்கன்னா பணம் தானாக வரும். ஸோ ரெண்டுமே இங்கே தான் இருக்கே தவிர பை ப்ராடக்டை நோக்கமாக வச்சு செய்யக்கூடாது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.